ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கல்யாண ஸ்டைலில் பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ரசம் உங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 250 கிராம்ஸ் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் நம்ம கம்பல்சரி ஆட் பண்ணிக்கணும் ரசத்துக்கு. இதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணலாம். இதுக்கப்புறமா நம்ம சீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகா ஒரு 4 சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிச்சு வர டைமில் இப்போ நம்ம ஒரு 100 கிராமு பூண்டு ஆட் பண்ணலாம். பூண்டு நம்மளுக்கு நல்லா கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவர் இருக்கும், ரசத்தோட ஃப்ளேவரு. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச நாட்டு தக்காளி ஒரு 2 kg ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி அதே அளவு நம்ம ஒரு கைப்பிடியை ஆட் பண்ணுறேன். நான் கொத்தமல்லி தக்காளி வதக்கிறப்பே ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால தான். இப்போ நம்ம பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 இருக்கும், அந்த அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சுது. இதுக்கப்புறமா நம்ம தக்காளி பேஸ்ட்டு ஒரு 1 கிலோ பேஸ்ட் தக்காளி நல்லா அரைச்சி வச்சது ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நம்ம நாட்டு தக்காளி தான் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு தக்காளி அதிகமாக போட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால தான் நம்ம தக்காளி அதிகமாக போடுறோம். இதுக்கப்புறமா தக்காளி நம்மளுக்கு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கிறோம். பச்சை வாடை போனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரு, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் இதுக்கான கொஞ்சம் காரம் இல்லை, அப்படியே கொஞ்சம் கலருக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா கரைச்சி வச்ச புளி தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் புளி 150 கிராம் ஆட் பண்ணேன். 150 கிராம் ஆட் பண்ணி நான் அதில் தண்ணி கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி 150 கிராம் புளி ஆட் பண்ணேன். அதில் நம்ம ஒரு 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர்ஸ் வர தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கினேன். புளி நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். புளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கணும். நான் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரை பாயில் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வெல்லம் எதுக்கு ஆட் பண்ணோம்னா, நம்ம புளி எதில் சேர்த்தாலும் நம்ம கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு புளிப்பு கொஞ்சம் ஈக்குவல் ஆகும், அதனால தான் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்ச பருப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி செய்கிற ரசம் ஒரு 50லேருந்து ஒரு 70 பேர் வரை சாப்பிட்லாம். நம்மளுக்கு இந்த ரசம் வைக்கிறதுக்கு ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் டைம் ஆச்சு. இப்போ நம்ம பருப்பு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நார்மல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நார்மல் தண்ணி ஆட் பண்ணது ஒரு 6லேருந்து ஒரு 7 லிட்டர் வரை இருக்கும். உங்களுக்கு வீட்டில் செய்கிற மாதிரி வேணும்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஃபயர் ஃபுல்லாக சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சதுக்கப்புறமா நம்ம சால்ட்டு இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். எனக்கு சால்ட் கம்மியாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ரசத்துக்கு மெயினானது ரசப்பொடி. அது எப்படி செய்கிறேன்னா, ஒரு 2 கைப்பிடி மிளகு, 2.5 கைப்பிடி சீரகம், பாதி கையளவு முழு தனியாக, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி பவுடர் அடித்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கடைசியில் ஆட் பண்ணது பெருங்காயத்தூள். இதுக்கப்புறமா நம்ம ரச பவுட்ரு, அரைச்சி வச்ச ரச பவுட்ரு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம ஃபயர் கம்மியாக வச்சுட்டு நம்மளுக்கு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம அதிகமாக கொதி விடக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளுக்கு கசப்பேறிடும் ரசம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரசம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.